என்ன போச்சு நல்லா பார்த்து அப்படியே தூக்கி விட்டு தான் போவேன். ஏன்னா இத்தனை லைட் போட்டுக்கிறீங்க, அந்த சீரியல் லைட்ல எரியுது, அந்த பாவாடையில ஒரு லைட் போட்டா என்ன? எங்க கனெக்ஷன் கொடுக்கறது? நான் கனெக்ஷன் கொடுக்குறேன். அருமை அருமை. அப்பப்பா அப்பப்பா பொட்டிக்கார ரேட். சொல்லுமா. அவருக்கு வந்து சன்னி கோணமாயா பேசுறேன். அடா இந்த ஊராட ஊருக்குள்ள ஒரு பொட்ட பிள்ளை தகதர்வியா வந்திருக்கிறதே. ஊராட ஊருக்குள்ள ஒட்ட பிள்ளை வந்துக்கிறா. ஏய் பொட்ட பிள்ளைடா. பொட்ட பிள்ளை. அப்பா சபைடாடி நான் வந்திருக்கிறதே. ஐயோ நான் யாருக்கிட்ட தான் போறது? போ கோயில் பூஜாரி கிட்ட போ. அவர் கக்கட கட்டி இருப்பாருடி. நீ போனில கங்குல வந்து வேல் பால மாட்டிக்கிட்டு அங்க அடிக்கிற மணி இங்க அடி விடுவாரு. அவர் விரதத்துல இருப்பாருடி. அவர் விரதம் இங்க அடி விடுவாரு. போ விரதம் இருக்க மாட்டாரு. ஆனா ஒரு சாமியோட ஒண்ணு. சாமியோட ஒண்ணு. நீ போனில சாமியோட ஒண்ணு உங்கோடே வந்துரு. அப்படி இல்ல தப்பு தப்பா பேசாதீங்கடா. சரி என்ன பண்ணலாம்ப்பா? அடடா சபைடாடி நல்லா பளபளனே பப்பாளி பழமாட்டோம். சரி தலத்தலனே வாழ தண்டாட்டு நான் வந்திருக்கிறேன். ஐயோ என்ன பார்த்தா உங்களுக்கு எதுவுமே வரலையா? என்ன நோக்காடா? அப்படி இல்ல, நான் பாடல் அதாவது ரசிப்புத்தன்மையிலையான கேட்கிறேன். நல்லா ரசகுல ஆளுக்கு போய் மாரியகள் தெரியுமா? சரிடா உன்னை அங்கதான் தொலைகிறாங்க. சரி நாளைக்கு போ. அந்த கிளவி மேல வண்டி விட்டுது. நான் அதே தான் வெளிய சொல்றேன். அங்கேயே நான் ஆட்சி படிக்கிறேன் நான் ரசிக்கிறேன். என்ன அப்படி இல்ல, ஒரு பாடல் தான் பாடுங்களே. பாடல் என்ன பாத்து என்ன கேட்டுட்ட பாரு. பட்டா மூச்சினி அடடடடட. பட்டா மூச்சினி யா பட்டா மூச்சினி யா பட்டா மூச்சினி பல பலன்னு ஜொலிக்கிறாய பவள கண்ணாடி. அப்படியா? பக்குவமா வந்து நிலையா வானம் முன்னாடி. சரி சரி சரி. அழகே அழகே உன்னை மனைவியாக்கவா கனவில கையா பிடிக்கணும் காலையில டேய் கண்ணத்துல அம்மா கொடுக்கணும். நல்ல திருத்தமா பாடுறா. கெட்ட வார்த்தை பேசாத. என்ன மாதிரி நேர்மையா இருந்து போலடா. வாடி இந்த பாட்டு பிடிச்சிச்சா? ஐயோ இந்த பாடம் எனக்கு பிடிக்கல. கண்டல தா ஒண்ண தொடுவா அம்மா உப்பந்தல தா. ஐயோ அப்பா என்ன பொந்தல கை வைக்கிறா? அப்படி பொண்ணுகிட்ட வைக்க பாடலாம். நீ நேத்து பாடுனீங்க. நீ கூட பாடும்போது ஒரு ஆயா உளுந்து உளுந்து சிரிச்சிச்ச. என்ன பாட்டு அப்படி? கானா பாட்டு. பாடு. கானா பாட்டு. அங்க வா இங்க வா இங்க வா. சும்மா பேசலாது. அது வந்து எருமை மாடுறா, நீ வந்து பசி மாடுறா. நக்கி தள்ளி குடும்படா. சொன்னாங்க கொள்ளையில முத்தான். பார்த்து போ பையன் பயந்து போ. பயந்து போ. அம்மா அந்த பொம்பளை கிட்ட நெவுளி சாயிடு. அப்பா போறாடா. அடியடா பாடத இன்னொரு பாடுத பாடுக்கல. பாட்டு மாட்டிக்கினாரு உத்தரே இவர மாட்டிக்கினாரு. அட்ரா கோமாளா பக்கத்தால நானோ கோமாளா கேக்குறா. என்ன எதுடா கோமாளா கேட்டா? அவன கோமாளா கேக்குறா. அட்ரா டக்கடா. அட்ரா ஏ முண்டியா தப்புடா. பொம்மால வாக்கா. தப்பட்ட எங்கடா கேக்குது பேடு. மத்தா மத்தலடா. அது ஏச்சா. மாட்டிக்கினாரு உத்தரே. தம்பி நீ பாடுறது அப்புறம் நிறுத்து. இந்த எந்த படத்துல அந்த பாட்டு வருதுன்னு மட்டும் சொல்லு. நான் இந்த படத்துலலாம் வராது. ஒன்லி யூடியூப். யூடியூப்ல தான் வரும். மாட்டிக்கினாரு உத்தரே இவர மாட்டிக்கினாரு உத்தரே இவர காப்பாத்தா நோக்கத்தரே இவர காப்பாத்தா நோக்கத்தரே. சரி சரி சரி. ஐயனே வீட்டு மாமி ஐயனே வீட்டு மாமி ஊசிலே தூ. ஐயோ அப்பா என்னால சீனி சிரிக்காம இல்லனா பாட்டுல அப்படி வரும். ஆவி புடிச்சா செத்து போயிருவேன். அதுவான மொத்தம் இந்த பொம்பளை என்ன இப்படி பாடுறானே? ஆம்பளை வந்து ஏதோ வாய் பேசுறாங்க. பேச மாட்டான். அடிச்சு போடுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டலாம். அந்த மாதிரி நீ வாய கஞ்சாதல சசி. அங்க பாத்து பேசி. அது விசிறு சும்மா வந்து அடிச்சு கண்ட்ரக்ட் வேலைக்கு பேர் பண்ணாது. பசி எடுத்தா சேனல் கட்டிக்கலாம். இல்லனா அவர் விசிலாடிட்டா அப்படியே அடிச்சாரு. அண்ணா உங்க பாடுறது எனக்கு பிடிச்சிக்கிச்சு. நல்லா பாடுறீங்க, பரவாயில்ல. உங்களுக்கு வருங்காலத்துல வாய்ப்புட்டேன்.
பாரு என்ன சொல்ற பாரு. டேய், அதான் வாய் புண்டு. என்னதான் பண்ணட்டும்? என்ன சொன்னா வாய் புண்டுங்கிறான். அவனால சசி ஆணிச்சு போட்டு அப்படித்தான் இருக்கும். நான் இதெல்லாம் போட்டுக்கிறேன். அண்ணா அப்படி இல்ல, உங்களுக்கு வருங்காலத்துல வாய் புண்டுன்னு சொல்றேன். அட வாய் புண்டு. ஆமா. சரி. வருங்காலத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆமா. அண்ணா அப்ப நாட்டுக்கு நாடு மகாநாடு இன்னும் பூலோகத்தில் கூடிதா பூலோக சபை சரி. அப்படியாக தான் இருந்தாலும் இன்று ஏன் எதற்காக இன்று வைத்துள்ள நாடகம் தான் என்ன? ஆயால கூத்துட்டுக்கிறாங்க. எந்த ஆயா? ஆயா பேரு தான் என்ன? மாரியம்மன். மாரியம்மன் அண்ணா மாரியம்மன் தானே? அதேதான். மாரியம்மன். இன்னும் மகா மாரியம்மனுக்கு இன்று ஒரு நாள் ஒரு தினம் சதுர் நாட்டியம் சரி. இன்று வைத்துள்ள நாடகம் தான் என்ன? நம்மளுக்கு செலக்ஷன் பண்ணிட்டுக்கிறாங்க. அப்படியா? ஆமா. என்ன நாடகம்? இந்த வருஷம் ஆடணும்னா அடுத்த வருஷம் நம்மளே தான் வந்து ஆடணும் இந்த நாடு விட்டுக்கிறாங்க. ஓ அப்படியா? ஆமா. சரி சரி. அப்படி இருட்டாரியில மோட்டை குத்து டூ விட்டுக்கிறாங்க இன்னைக்கு. என்ன பாட்டு என்ன நாடகம்? இருட்டாரியில மோட்டை குத்து டூ. இது நீ என்ன வேஷம் நான் என்ன வேஷம்? நான் என்ன வேஷம்? என்ன வேஷம் தெரியல. உனக்கே தான் என்னத்துக்கு வந்தாங்க? இருட்டாயா நீ முரட்டு. நான் இருட்டு நீ போறது. நான் அப்படி இல்ல, இன்னும் வன்னிய புராணத்துல ஒரு பாகமாக விளங்கக்கூடிய ஏன் நாடகம் மாத்துறாங்க? டேய் ஓய் என்னடா மாத்துறாங்க? நாடகம் மாத்திட்டாங்கல்ல. என்னன்னு மாத்துறாங்க? நான் சொன்ன நாடகம் இல்லையா? தாயேடி ஏமா ஏமா நீ நீ இருக்கிறதுக்கு அவன் மேல ஏறுனா செத்து போயிருவான். அண்ணா ஐயோ சாக்கடிக்குதா யாயா? என்னதாயா சாக்கடிக்குது? ஐயோ அப்பா சுருடு பிடிச்சிருச்சப்பா. இந்த மாதிரி நடிப்புல பாத்துட்டு ஐயா சொன்னாதாயா சாக்கடிக்குது. இது மந்திரம் என்னடா அப்படி கர்மாத்திரத்தை? சாக்கடிக்குது சொல்லாத. என்ன வேஷம் போட்டுக்கிற? என்னடா வேஷம்? நான் சோறு வாசி போட்டுருக்கேன். ஒரு வேஷமா? சரி சரி. உனக்கு என்ன வேணும்? ஏய் ஓய் என்னடா பொம்பளைக்கு வந்திருக்கிறாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கிற? நான் எல்லாம் செலவு பண்ணி விட்டேன். நீ வந்து என்ன செலவு பண்ண சொல்ற? என்னதுக்கு? எல்லாம் செலவு பண்ணி விட்டேன். எதுக்கு மருந்து? நேற்றுல மருந்து குடிச்சா நான். என்னடா குடிக்கணும்? அடிச்சுனா பல்லு கொலாய மாட்டிக்காமா. அதே வெளி சொல்ற மருந்து குடிச்சதெல்லாம். நேத்து தான் மருந்து குடிச்சிட்டு கூத்து. ஓய், அது வெளி சொல்லாதா? அது வெளி சொல்லாத மருந்து பொம்பளை குடிச்சியா? வந்திருக்குது, பார்த்து நடந்துக்கோ. ஏய் பத்ரிஸ், அண்ணா போய் நடட்டும். அவன் லவர் எனக்கு போன் பண்ணுதுடா. அண்ணா பன்னியர் பிறப்பு மணியார் பிறப்பு. இல்லை என்றால் மந்திரமாலை திருமணம். சரி. நாடகத்திலே சபை நாடி நான் வந்திருக்கிறேனே. நான் யார்? எனது பெயர் என்ன? பெயர் என்ன? ஒவ்வொன்னா சொல்ற கேட்டு வாங்க. சரி. ஆகட்டும்.
கலகறேன். ஏண்டா ஏண்டா புண்டவாய புளக்கு புண்டவாய சொல்றா. ஏன்னா ஓய் இத்தனை வேஷம் வந்துச்சு ஆ, ஆ. இந்த பேத்துக்கு அடிக்காத பார்த்தாலும் ஆ. இந்த பொண்ணு வந்து வேட்டிக்கு இப்படி அடிக்கிறாரு ஆ. அந்த கை எங்க வச்சிருந்தா அப்படி அந்த கை எங்க வச்சிருந்தான்னு கேக்குறேன். ஆ. அந்த கை வச்ச இடத்துல ஆ. நீ என்னத்த வைக்கலான்னு இருக்கிற? அந்த கையை வச்சு நான் பத்தால் அடிக்கலான்னு இருக்கிறேன் ஓஹோ அவர்கிட்ட கேள்வி சொல்லு அப்படி. நான் எதுல வச்சேன் நான் சொல்லலடா ஏய் அவர் கை வச்ச இடத்த நான் சொல்றேன். ஏன்னா அந்த இடத்துல கொண்டு போய் வாய் வைக்கிறியா? நான் வாய் வச்சேன் நீ சொல்லணும் உங்க கிளவி பொச்சின்னு வச்சாரு. அது நீயே கொண்டு போய் வை அடியே கண்ணம்மா ஓய் என் பெயரை உரைத்தேனே உன் செவில் விழுந்ததா என்ன? இந்த பக்கம் மத்தாளுக்கார சத்தம் சரி. இந்த பக்கம் மக்கள் சத்தம் இந்த காது கேட்காது இது சீக்காது அப்படியா? நிறுத்தி நிதானமா சொன்னா எனக்கு தெரியும் அடியே கண்ணம்மா பர்வத ராஜன் பெற்ற பரம சிவனுக்கேத்த சரி 1000 மின்னலிலே ஜோதித்தன் மின்னலை போல ஆ. அண்ணா நடந்து என் பின்னை சடை கொடுங்க. ஆ. எனது பெயரோ பார்வதி என்று சொல்லலாம். உங்க பேர் பார்வதி ஆமா. அம்மா உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் அம்மா என் தாய்த்தது யாரு தெரியுமா? யார் அம்மா? நான் எப்படி தெரியுமா பிறந்த? எப்படி அம்மா? நான் என் பிறந்தெடுத்த பாக்குறியா? இல்ல ஐயா வேண்டாம் ஐயா நான் அப்படி இல்ல சொல்ற கேளு. என்ன உலக நல்ல பிறக்கும் முன்னே, பிறக்கும் முன்னே.
என்ன பெயரை சொன்னையா உனக்கு செவி விழுந்ததா என்ன? இல்லம்மா சொன்னாலும் தெரியாதுலாம். அடி கண்ணம்மா, அன்று ஒரு நாளையில ஆதிமாய முனிவராகப்பட்டவரு யாகம் ஒன்று செஞ்சாரு. சரி 2011 ஆண்டு காலம் யாகம். அந்த யாகம் செய்து அந்த யாகத்திலே எந்த பலனும் கிடைக்கவில்லை. சரி அதனால இந்த யாகம் செய்த காரணம் அழுக்கு கட்டி ஒன்றுதான் மீதமானது. அழுக்கு கட்டிவே மீதியானது. ஆமா. சரி என்னடா இத்தனை நாளா நம்ம தவம் செஞ்சு ஒரு அழுக்கு கட்டி தான் நம்மளுக்கு மீதியா இருக்கேன்னு சொல்லி அந்த அழுக்கு கட்டியாகப்பட்டதை எடுத்து சமுத்திரத்தில் கடல் மீது எறிந்தார். சரி அந்த கடலில் எரியும் பொழுது இந்த ஆதிசக்தி நான் பிறந்தேன். ஆதிசக்தி நீங்க பிறந்தீங்க. ஆமா. சரி கண்ணம்மா, அப்படியாகத்தான் நான் பிறந்தாலும் எனக்கு காலாகாலத்துல திருமணம் தான் ஆயிருச்சுடி. திருமணம் ஆயிப்போச்சு. ஆமா. உங்க மன்னவர் யாரம்மா? யாரு தெரியுமா? யாரம்மா? என் கணவர் யாரு தெரியுமா? யாரம்மா? ஐயோ அவருடி. அவரு அவங்கிட்டுமா? ஆமா. அவங்க சொல்றா அவங்கடா அவருடி. ஏன்னா டேய் சாவற மாதிரி இருக்கு. சேன உண்ணா உண்ணா. ஏய் மசாலா உனக்கு என்ன வராரு? எங்க அப்பா யா அப்பா டேய் டேய் ஏடா கோவிந்தராஜையும் அப்பங்கிற மத்தாலக்காரனையும் அப்பங்கிற எல்லாத்தையும் அப்பாங்க போய் கணக்கு இல்லடலாம். கணக்குல எப்படா அப்படா அடியே ஏ அவருடி. இரிய முன்னா வந்துட்டே இது இது வந்துட்டே அவருடி. ஐயோ அவருடி. ஐயோ அவருடி. ஐயோ அவருடி. இந்த மேல அவத்த ஊர் சண்டை இருக்காதா? எப்போ வாங்கினது இது சிப்பிள்ளையாட்டுக்குது. நான் முந்தாக்கத்தை எடுத்துட்டு வந்தேன். அல்ல அவுத்து போட்டு என்ன பண்ற? அந்த பிள்ளைதான் அவரு நல்லா கோயிந்தண்ணா பாரு இந்த புத்தி நீங்க காட்டுற இப்படிப்பா புது பேண்டா இருக்கும். என்ன பண்றது? ஐயா வாயா. டேய் இங்க வாடா. டேய் டேய் சசி வா. குஞ்சு மேலே உழுவாயா? குஞ்சு மேலே உழுவா. என்ன பண்ணிட்டு இருக்கற? என்ன பண்ணிட்டு இருக்க? தேவட முன்ன நீ தான் பாரு எப்படி கேக்குறானே. குஞ்சு மேலே உழுது. அச்சோ குஞ்சு மேலே உழுவுதா ஐயா? என்னடா சொன்ன என்னடா செஞ்சிட்டு இருக்கற? நீ தான் அவரு இல்லையே. அவருன்னா இந்த அவராடா? அதுக்கு இப்படி அவுட் போட்டு நிக்கிறியா? இப்படி அவுட் போட்டு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? உன்னை பார்த்தோன்னா அவங்களாம் தோடு பார்த்தா தேவடியா மாதிரி தெரியுதா? வேகமா கூட அடி அடிச்சு போடு. தொழுக்கு நேரம் குஞ்சு மேலே உழுவுது. அப்படி கூட அடிச்சு போடு. இல்லையே ஆள் மேல ஏத்தி போடு ஒரேதா. இங்க வா. நான் என்ன சொன்னேன்? சாட்டிக்கல போடாரு. நான் என்ன சொன்னேன்? நீ தான் அவரு நீ. அவர்னா நான் அவருன்னா சொன்னேன். அது இரு. நான் அவருன்னு சொன்னேன்ப்பா. ஏயா எத்தனை சோப்பு சீர வரது பாருங்க. இந்த பேண்ட் எங்க வாங்குற? இதா இது நெட்டி பேட். பாமால் கண்டு வாங்கி தரல சொல்லு. இது நெட்டி பேட்ல வாங்குனே. நெட்டி பேட். ரெடிமேட் நீ. ரெடிமேடா. நெட்டி பேட். அப்படி இருக்குதா? ரெடிமேட்ல வாங்குறாங்க. அவருன்னா என் கணவர் அவருன்னு சொன்னனா இல்ல உன்ன அவருன்னா? ஐயோ குஞ்சு மேலே போன குஞ்சு மேல வந்து போச்சு. என்னடா பண்ணி பென்சில் போடுற மாதிரி பாக்குற பேர் முன்னாடி பென்சில் இல்ல. ஏறி ஓய கிண்ட போறா. கால் கால வீசுற. என்னடா இந்த ஐ லவ் யூ அடிக்காத. ஐ ஹேட் யூ பண்டா. அடியே அவருண்டா இந்த அவர் கிடையாது. என்ன மாலை இட்டாரே அவர் என்ன திருமணம் செஞ்சவர். திருமணம் செஞ்சவரு? ஆமா. ஐயா அவர் நாட்டு ஆயிட்டு போகுது. துணியெல்லாம் தூக்கி வீசி விட்டா போய் பொறிக்கிட்டு வா. ஐயா எடுத்து முதுகு மேலே அடிச்சு போடுவேன். சாப்பிட்டு எடுத்து கையில புடிச்சோன்னா வச்சுக்க அவ்வளவுதான். செட்லயே ஒன்னா நம்பர் மீறின பொம்பளை நானு. நீங்க ஆமா. செட்ல சில்லற தேவடியா நீங்க? ஒன்னா நம்பர் போ. ஏய் ஆரம்பத்து தேவடியாகற. அது அவ வெளிய வந்த பிறகு செட்டே புள்ள பிரியா கிடக்குது. அடியே என் கணவர் பேர் என்ன தெரியுமா? என்னது? சிவபெருமான். அட அந்த சிலிண்டர் சாமியா? சிவந்தி. அட சிவன்.
சிவன்டி முருகன்டி முருகன்டி. அப்பா சிவன். பிள்ளைங்கிறே ஆண்டு வரக்கூடிய எனது பெயரோ சிவபெருமான் என்று சொல்லலாம். ஐயா. எனது கணவர் பெயர். ஐயா. அவுக்கு சொன்னே அவுத்துட்டு ஒரு தாடி ப்ளீஸ். டேய். ஐயா ஐயா. நான் உனக்கு அம்மா மாதிரி இல்ல. ஐயா என்ன பார்த்தா மனசு மாதிரி தோணுது ஐயா. நானும் மனசுதான் ஐயா. எனக்கு மனசு எப்படி? ஐயா. ஜனடப்படி. இராயா கெஞ்சறான். ஐயா ஐயா. ப்ளீஸ் ஐயா. ஐயா ஐயா முதுகு மட்டும் தட்டு பாத்து. ஐயா இந்த உடம்பு பார்த்தா உனக்கு அடிக்கு மனசு தோட்டுக்கோ சொல்லு பார்க்கலாம். அடே இங்க பாரு எப்படி தெரியும் சொல்லிருக்காங்க. படுக்கைக்கு பத்தாத பாய போட்டவங்க படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி. பல்லுக்கு பத்தாத பல்லு குச்சி போட்டு விளக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ எதுக்குமே சேர மாட்டே. அப்படிமா சொல்லுவாங்க. ஏன்னா உன்னை அடிக்கூடாதுன்னு பார்த்தா ஓவரா பேசுறேன். அந்த சாட்டி போட்டு கீழே போட்டு நம்ம சாட்டியே வேணாம். அடி அம்மா அவர் நான் திருமணம் தான் செஞ்சாரோ. சரி. கண்ணம்மா எனக்கும் 2 பிள்ளைகள் உண்டு. 2 பிள்ளைங்க. ஆமா. ஆறாரு. முந்தி பிறந்த தொந்தி கணபதி என்று சொல்லலாம். முதல் விநாயகர் குழந்தை. பெருமான். ஆமா. சரி. இரண்டாவதாக வச்சுட்டியா? சரி வரியா வரி சரி போய் சொல்லாயா. இரண்டாவதாக அழகு முகத்துல பிறந்த முருகன் ஆறுபடை முருகன் என்று சொல்லலாம். அந்த முருகன் உன்னோட பையனா? ஆமா என் பையன்தான். சரி ஐயா முருக பெருமான் உங்க பையன். ஆமா சரி. அப்படியாதான் இருந்தாலும் நீ அது சீக்கிரம் ஓடி வந்த காலம் தான் என்ன. ஐயா அந்த முருக பெருமான் உங்க பையனா? ஆமாடி என் பையன் தாண்டி. நெசமேலுமா? தீமா என் பையன் தான். அவனால தானே 1 லட்சம் ரூபாய் கந்தெடுத்தேன். ஏன் கந்துக்கார வட வீசுதலா வீட்டுக்கு. ஏன்டா உனக்கு என்னடா 1 லட்சம் கிடக்குது. அந்த 1 லட்சம் வாங்கிட்டு பையன்கிட்ட போயிட்டு வந்தேன். நான் பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் கூட்டிட்டு உன் பையன்கிட்ட கூட்டு போயிட்டு வந்தேன். உன் பையன்லாம் ஒரே ஈர்ப்பேன் விடலாயா. எல்லாத்தையும் மொட்டை அடிச்சு விட்டான். என்னடா சொல்ற? ஆமா மொட்டை அடிச்சு விட்டு அக்கத்து கொடுத்துடலாம். சரி பள்ளி மலைக்கு என்னத்துக்கு மாலை போட்டீங்க? பள்ளி மலைக்கு பள்ளி வேலைக்கு எதுக்கு மாலை போட்டீங்க? அதுதானே எப்படின்னு எப்படி மொட்டை அடிக்கிறது? பஞ்சாபரத்தை நக்கறதுக்கு முருகன் மாலை போட்டே பஞ்சாபரத்துக்கா ரொம்ப நாளா பஞ்சாபரம் ஆசையா இருந்துச்சு. சரி. அதனால நான் மாலை போட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கு 1 லட்சம் செலவானக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீ பஞ்சாமரம் திங்கறதுக்கு என் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? என் பையன் 1 லட்சம் ரூபாய் தரும். உன் பையனால செலவாச்சா? நான் என் பையன் வர சொன்ன உடனே உன் பையனால தான் எடுத்தேன். மண்டை கோளாட்ட பேசக்கூடாது. அடி கண்ணம்மா அப்படியா இருந்தாலும் அது சீக்கிரம் ஓடி வந்திருக்கிற என்ன காரணம்? ஐயா உங்க வீட்டுக்காரரு. என் வீட்டுக்காரரு. ஐயோ அது வீட்டுக்காரரு. ஐயோ என் வீட்டுக்காரருக்கு என்னாச்சு? தேஜி பின்னாடி போட அப்படி. ஐயோ ஐயோ வீட்டுக்காரரு. ஐயோ சாமி கூட்டு வர சொன்னாங்க ஐயா. கூட்டி வர போலாம். ஐயோ வீட்டுக்காரரு. காமெடி பண்றான் ரத்த வலிக்குதா எனக்கு. சாமி மண்டாக பறித்து வந்து ஐயா புகவனோ நான் சென்று புதுமனே மகனை பறித்து வந்து ஐயா பன்னீரா எனது பட்டாடையால் நீர் துடைத்து தங்கள தேவியாகப்பட்ட பார்வதி அடிப்பணிந்தேன் மாறினா சுவாமி தேவி அந்த மனம் நானும் சென்று நறுமணே மலரை பறித்து வந்து உங்க மனம் நானும் சென்று புதுமனே மலரை பறித்து வந்து பன்னீரால் இட்டு எனது பட்டாடையால் நீர் துடைத்து தங்களது தேவியாகப்பட்ட பார்வதி அடிப்பணிந்தே சுவாமி. கண்ணிய தேவி மன்னா பாத மனிதால நீ எப்படி இருக்க வேண்டும்? எப்படி கண்ணிய பாதமாதி நீ பணிந்தா என்ன தேவி
கணவனுடைய பாதத்தை படித்தபடியா சரி என்னுடைய இடபாகத்தில் இருந்து கொண்டு சீரி சிறுப்புடன மஞ்சள் குங்குமத்துடன் பூவு பொட்டுடன் நலமுடன் வாழ்வாய். ஆகட்டுங்க, வாழ்ந்திருப்பா என்று சொன்னால் வாழ்ந்திருப்பேன். வையகத்தில் கோடான கோடி காலம். சரி, தங்களது சித்தம் எனது பாக்கியமாகட்டுங்க. சரி மன்னா, அப்படியாகத்தான் இருந்தாலும் அரண்மனையில் இருந்த தேவி அதி சீக்கிரம் அழைத்த காரணம் தான் என்னங்க? எதுக்காக அழைத்தேன் தெரியுமா? கண்ணின உலகம் படி அலக்கம் உலகம் படி அலக்கம் உத்தமனோ போய் வருவேன். அப்படிங்களா? ஆகட்டுங்க. படியாக இருப்பார்கள். நான் சென்று படியிழந்து வீடு திரும்பி வருகிறேன். இது ஒரு சம்பவம் ஏற்படும். ரெண்டு மரம் இருக்குதுடா. இது வெள்ளிங்கிரி, இது கைலங்கிரி. இந்த தான் இயேசு கூட்டி கொண்டு இருக்கிறோம். அஞ்சோக்கு படியாக்கலாம் படி யானை முதல் எருப்பு வரை 84 சீவு செஞ்சுக்கணும். படியாக்கலாம் எல்லா படியாக்கலாம் அஞ்சோக்கு பாரு. ஒருத்துக்கு அரைப்படி, ஒருத்துக்கு முக்காப்படி, ஒருத்துக்கு முழுப்படி, ஒருத்துக்கு காப்படி, ஒருத்துக்கு படியாக பட்டினே செய்யணும். அஞ்சு நுணுக்கி யாரு பையன் ஊரு பத்திராபதி கோட்டை ஆண்டோடு கூடிய மாதாவிய சூரன். மாதாவி சூரனா? இப்ப எதுக்கு வந்தாய்? ஒரு நாள் ஒருவனும் அந்த ஒரு நாள் கடுமையாக கண்களை மூடி கருத்தை ஏந்தி நான் கடுமையா தவம் இருந்தாய். தவத்தை வச்சு நீ நேரா வந்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டா இல்லையா? சாகாத வரம், வேகாத உடல், போகாத செல்வம். என் காலில் ஒரு முள்ளு குத்து ஒரு துளி ரத்தம் சிந்தினாலும் என்ன போல 1000 பேர் பிறக்க முடியாத வரம் கேட்டேன். மரம் கேட்டா இல்ல, அது கொடுக்க முடியாதுன்னா. ஆமா, மனிதனா பிறந்தா பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்பு இருக்கிறது.
அதனால நான் என்ன வர கேட்டேன், யோனின் வழியா பிறக்காதவன், யோனி வழியா பிறந்தவன் எவனால கொல்லக்கூடாது அப்படின்னு வர கேட்டேன். ஆமா, அப்படின்னா என்ன? அப்படி என்றால் ஆணும் ஒண்ணு சேர்ந்து குழந்தைக்கு பவத்துல பிறக்கிற குழந்தைக்கு கரங்களால உனக்கு அழுவு கிடையாது. சித்தர்களோ பக்தர்களோ தேவர்களோ முனிவர்களோ ராட்சசர்களோ இல்ல மாநில மக்களோ யாருமே என்ன கொல்லவோ வெல்லவோ கூடாது. யோனின் வழியா பிறக்காத ஒரு பிறந்தாதான் என்ன கொல்ல முடியும். அப்படி வரங்காட்டு தஞ்சாவூர் நாசி தம் அடிச்சுக்கிட்டு போன வழியில கொடுத்துட்டேன். அதனால இனிமேல நீ என்ன கொல்ல முடியுமா? உன்னை நான் எப்படி கொல்ல முடியும்? இல்ல ஆக்கள் அழித்தல் காத்தல் சொற்கும் மட்டுமும் பாதாளம் சிவன் விஷ்ணு பிரம்மா மும்மூன்று தேவர் ஒன்று சேர்ந்தாலும் என்ன கொல்லவோ வெல்லவோ முடியாது. அப்பேருக்கு அந்த வரம் என்ன இடத்துல பெற்றிருக்கிறாய்? இப்போ உனக்கு என்ன வர வேண்டும்? உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வர வேணும் அது சொல்லு. அப்படியே கட்டாரோடி அப்படியே பாடுது. நானு எதுக்குனாலும் கூட்டு வச்சுக்கலாம் தம்பி, இதுக்கு கூட்டு இருக்கும். போன் போட்டு வரச்சணும் நானு வேலை வருது நீங்க. என் கொண்டாட்டி இருக்கிறாங்க சொக்கு கண்ணி அவ கடவுள் அழகா இல்ல உங்களை பார்க்க போக சவுண்டு எனக்கு கொண்டாட்டி நான் அவளுக்கு போயிட்டேன். நானு பஞ்சனி அழகான செய்து அவ கீழே நான் கீழ் நிலா பார்க்க அவ மேல் நிலா பார்க்க நான் எந்த நிலாவை பார்க்கட்டும். இவனுக்கு என்ன வேலை? நாங்க ரெண்டு பேரும் பார்த்து விளையாட்டு இருக்கும்போது இவங்க உட்காந்து விளக்கு பிடிக்கணும். யாருடைய மனைவி யாரா கைவாடி பாய்க்கிறாய்? எங்களோட பழக்கம் பரம்பரை என்னுடைய மனைவி நீ கைவாடி பாய்க்கிறாய். எங்களோட பழக்கம் தெரியுமா? ஐயோக்க பையா, இந்த அசூருக்கு செத்த நாயங்களும் செத்த நாயம் கிடையாது. இனிமேல் இவன் உனக்கு கொண்டாட்டி இல்ல, இனிமேல் பார்த்தா எனக்கு கொண்டாட்டி. என்னுடைய மனைவி உமா பார்வதி. நான் இங்க எதுக்கு வந்தேன்? நீ மேலும் மும்மூர்த்தி தேவரும் எனக்கு ஒரு அடக்கம். உனக்கு அடக்கம் இந்த கைலங்கிரி, இந்த வெள்ளிங்கிரி, சங்கு துபாரை, சத்தியலோகம், மூன்று லோகமும் இறந்துட்டோம். எங்களுடைய வனமராது. இனிமேலும் நான் தான் சிவன், நான் தான் விஷ்ணு, நான் தான் குருமா. சரி, உலகத்தை படைப்பேன், நான் அழிப்பேன், எல்லாத்துக்கும் பாட்டி அளப்பேன். நீ ஆமா பைத்தியகாரா, உனக்கு நெருங்கி விட்டது. என்ன உனக்கு சாவு நெருங்கி விட்டது. அதனாலதான் நீ வாய்ப்படி பேசுற. பாரு, வெள்ளிங்கிரிக்கு வந்துட்டு அடிச்சாலும் புதிச்சாலும் உடச்சாலும் 7 நக்கி நக்கி ஒரு சின்ன நக்கு நக்குனா கூட என் சாமான தொட்டு கூட பாக்க தெரிஞ்சுக்க. என்ன சாமி பண்றது இவ்வளவு தேவடியால என்னடி நடிக்கிறேன்? வந்த வழி என்ன, உங்களுக்கு என்ன வர வேணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு போடா வாடா நாக்கு அறுத்து போடுவேன். நான் யார் தெரியுமா? யார் நீ? என்னடி காக்கை கருண்டா கருவுனே அப்பான்னு ஓட்டிக்கொள்வோம். விபச்சாரி தேவடியா நீலிக்கு தாண்டி இருக்குமா? நெத்தியில கண்ணீர். நெத்தி பழுத்தாருன்னா ஏன் வாழ்ந்தாரு? குட்டி போட்டனா குடகுடமா பால் கறந்தா அது என்னடி பலம் தரும்? இனிமேலும் உங்க ரெண்டு பேரும் சும்மா வர மாட்டாங்க. என்ன பண்ணுவேன்? எவ்வளவு நாளை வச்சிருக்க பாக்கிறேன். இதோ நான் இருக்கணும்.
டேய் தேவரத்துல நெருங்குற எல்லாத்தையும் வீடு குடிக்கணும் ஏமா அவனே பாச்சோட தோல் மேல போட்டு வந்தாலும் என் உயிரை பிடிக்கணும்னா அவன் அங்கேனா அடி பண்ணி என் காலை வந்து கெஞ்சிடும் எமனே வாடான வரணும் போடான போடும் உங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சிரமம் தேவரத்துல வந்துட்ட உனக்கு அலுவலகம் நெருங்குற சிவன் நீங்க உனக்கு ஏதாச்சும் வேணுமா ஏங்க எனக்கு எது வேணாங்க இந்த ஈத்து போற குத்து ஈத்து போற நீங்க சொல்றீங்க ரைட்டு ஓகே ஒத்துக்கலாம் எப்படிப்பா ஏங்க இந்த வெள்ளிக்கை நாடு விட்டு கொடுத்தா போதுமா இன்னும் ஒரு நாள் 2 நாள் எங்க சத்தியலோகம் விரும்பலாம் அந்த சத்தியலோகம் அந்த படக்கத்தை படைக்கணும் கொய்யப்பை அந்த பிரமா வரைங்க அவன் ஒரு ஒன்றிய படைக்கலாம் தேவாந்தரம் எந்த நாடு இந்த நாள் 32 படிக்கட்டு சிம்மாதானமா அவன் சொந்தமாது சொந்தமா இன்னும் 32 படிக்கணும் பிடிங்க இப்ப தேவலோகம் போலாமா யாரோ ஒருவர் தெரியவில்லை வழி தெரியாமல் வந்து விட்டார் போல தம்பி நீ என்ன ஊர் போகணும் சொல்லு நான் வழி அனுப்பி விடுறேன் ஏன் சாமி பஸ் மாத்தி வந்துட்டியா இல்ல யாரு மாத்தறது அப்பன் தெரியும் ஏய் இந்திரா ஏய் இந்திரனா சும்மா விட்டு நீ எந்தறா ஒருபாடு முடியாது எங்கிருந்து எங்க வந்து யாரை பார்த்து சிம்மாசனம் சொல்லிட்டு எந்தறாங்க தம்பி அண்ணா என்ன பத்தி உனக்கு தெரியாது பத்தி எனக்கு தெரியுமே ஓடுன்றா புலிகளும் புலிகுடம் பொங்கியோரு காதல்ன்றா பூமரம் இது நாகம் முதல் சிங்க வரை அடக்க ஆளக்கூடிய மண்ணாதான் சரி என் வேலை கட்ட 5 நாள் அடி பண்ணும் என் காலை வந்து கெஞ்சிடும் நான் ஒருபோதும் கெஞ்ச முடியாது தம்பி ஆம்பளத்தான நீ யார்தான் பேசணும் அங்க போய் பேசணும் இனிமேல் அவன் உனக்கு கொண்டாடி யாரப்பா நீ எதற்காக எங்க வந்தாய் நான் யார் தெரியுமா நீ முகத்துல மீச வச்ச ஆம்பளையா இருந்தா தமிழ்நாட்டுல கூத்தாடு பொண்ணுகள் என்னைக்கடா முகத்துல மீசக்குது கொட்டி மீசடா அதெல்லாம் நான் ஒரு வீரத்துல அந்த வசனம் பேசுறது சரி சரி அப்ப பேசி உனக்கு தகுந்த மாதிரி பேசு இங்க எதுக்குடா வந்த வாதாபி கோட்டை ஆண்டு வரக்கூடிய எந்த வாதாபி சூரு நீ வாதாபியா இருந்தாலும் எந்தாபியா இருந்தா எனக்கு என்ன இங்க எதுக்கு வந்தாய் இங்க எதுக்கு வர தெரியுமா தெய்வலோக வர காரணம் என்ன உன்னை அடிச்சு உள்ளத்தி அதாதம் செய்து இந்த பிரம்மலோகத்தையே விட்டு தெய்வலோகத்தையே விட்டு ஒரு தொட்டு இந்த தெய்வலோகம் ஒண்ணு அமராவதி 3 நாட்டுக்கு நாம சொந்தக்காரன் குப்பீர் நாளுக்குன்னா உள்ள புழக்க போட்டுருவேன் இங்க பாரு யாருன்னு உனக்கு தெரியாது அந்த அண்டத்தை இல்லா உழைப்பேன் ஆட்சி மணல கயிறா திணிப்பேன் மலையை நுணுக்குவேன் பாயா சுட்டுவேன் பூமியை இப்படியாத்தான் பேசிட்டு பிள்ளை யாரோ ஒருத்தன் ஜாகுவீங்களா சாது பண்ணலாம் நானு தெய்வலோகத்தை விட்டு போகவே முடியாது என்ன பத்தி உனக்கு தெரியாது தம்பி இருக்கிறேன் நான் தெய்வலோக தேவேந்திரன தேவருக்கெல்லாம் அதிபதி தேவேந்திரன் அது சாதாரணமானாளா 34 தேவர்கள் 44 ரிஷிமார்கள் கிண்ணர் கண்டகர்கள் சித்தர்கள் பக்தர்கள் தேவர்கள் ராஜர்கள் முனிவர்கள் எல்லாத்துக்கும் அதிபதி நாடு அத்தனை பேரும் கைட்டு வந்தீங்களா அட்டக்கம் முடியாது தம்பி எல்லாத்தையும் சிறப்படுத்திக்கலாம் என்ன நீ பிடிக்க முடியாது சிங்கத்தின் குகை செம்பிலாடு மாட்டில தப்பிச்சு மென்னு புழுவை நான் விட்டில் பூச்சி நினைத்து உன் பொட்டிக்குள் அடக்கம் செய்ய பார்த்தாயா நான் படகாட்டினாரி உன் செலவுக்கு அஞ்ச மாட்டேன் கடலாம் தாண்டி வந்த பெரிய வணிக கப்பல் கேவலம் சிறிய கால்வாயில தாண்டிடும்னு உன் கனவு எண்ணுகிறாங்க கெடுவானை கெடாதே என்றால் இன்னும் தான் கெடுவோம் எவ்வளவு பந்தீர் பேசிட்டு வழக்கம் வழக்கம் அதனால இப்பயும் சொல்ற ஓடி போயிடுற தம்பி டேய் நான் கெஞ்சி போறேன் நெஞ்சு மிஞ்சி போறேன் அப்படியா இந்த சத்து இந்த வெளியிலாக மண்ணு அமராவதி இந்த மாதிரி எனக்கு தான் சொல்றோம் தம்பி அதனால இங்க பாரு இந்த தெய்வலோகம் அமராவதி பொன்னுலோகம் 3 லோகத்துக்கு அதிபதி நான் தான்
உனக்கு ஒரு தர முடியாது. வாயில சொன்னா கேட்க மாட்டேன். முடியாது. மயில 20 குண்டா கொடுக்க மாட்டேன். போட்டு காலில் மேய்ச்சி படக்கு ஒவ்வொரு இறகா வந்துகிட்டே இருக்கும். அடிச்சாலும் அடிச்சாலும் அமராவதி இந்த மூன்றும் யாரும் சொந்தம்? வாதாபி உனக்கே சொந்தம். சமாஸ் என் திறனை கண்டு பயந்துகிட்டு உண்மைதான் அப்பா. அடக்கம் செஞ்சு உன்னை பார்த்து பயந்துவிட்டேன். என்னால் அடிபடுக்க முடியவில்லை. ஒவ்வொரு அடியாகப்பட்டது உள்ளே ரத்தம் சீராக பாய்கிறது. ஆகட்டும். அதனால அடி பொறுக்க முடியல. சொல்லுக்கு மரியாதை கட்டுப்பட்டு சொல்லுக்கு மரியாதை கட்டுப்பட்டு ஓடி விடு. ஒவ்வொரு அடி இடி மாதிரி விழுவுது அப்படியே. அம்மா சாமி லட்ச கணக்குல வாங்கி இருக்கிறல்ல பாவம். யாருங்க யாருங்க ஏன் அனாதையா நீ? ஏன்? வாதாவேஸ்வரன் தின்னுட்டு போலாம். யாரும் அணு வசுக்க முடியாது. ஆமா ஆமா அவனை போட்டு அடிக்க. அடிச்சு என்ன பண்ற? அந்த ஈசனையும் பார்வையும் அந்த ஆளு சிலையில வச்சுக்கிறேன். வீல கொண்டு போய் இந்த பக்கங்கள்ல தனி ரூம்பு தனி ரூம் 2 பேரும் அவ்வளோ அவளை கூட ஜெயிச்சா விட கூப்பிட்டு விடு. சிறையில போடணும். இவனை போட்டு அவளை கொட்டிட்டான். என்ன பண்றது? பார்க்க அது அப்படித்தான் கஞ்சாமி. அது வந்து ஒரு ஆளுக்கு முந்தாடி போடலைங்க அவன். பல்ல போட்டு மத்தவங்களுக்கு சாக்குவி போட்டு தேவடியா விட்டு தப்பா என்ன பார்த்தா தேவடியா மாதிரி பாருங்க. தேவடியா போய்க்கலாம். இவ்வளவு நேரம் பேசாத இருக்கிறேன். பீத்தல புண்டை எனக்கு கேள்றி புட்ட இருக்க மாட்டேன்டா. சகாது பேட்ட உனக்கு என்ன அடிக்கத்தானே முடியும்? என்ன அடிக்கத்தானடா முடியும்? ஏன் உள்ளாங்கன்னு புண்டவாயா என்ன அடிக்கத்தானே முடியும்? அடிடா அடிடா அடிடா. உனக்கு அப்படி அந்த அடி அடிக்கிறாரு. இந்த அடி அடிக்கணும். அடிக்கத்தானே முடியும். என் புண்டை 4 நக்கு நக்கியா பார்க்க முடியும் உன்னால. நக்கனா மட்டும் என்ன அடி வர போகுது? அதுல என்ன வருது? இறந்தா தாண்டி நக்கும். அப்படியே அப்படியே அந்த மாதிரி பண்ணி போடுவா கண்ணே. என்ன அடி பண்ணுவ? செஞ்சுக்கிட்டா தான் மம்முட்டி புண்டா. அவன் நக்க சொல்றாடா. போ மண்டி போடு. கொஞ்சம் பழந்து கொண்டு அப்படியே வாடு கூப்பிடுது. கும்பஸ்தானம் கோயில்ல இருக்கும். அப்போ பல்லு இல்லாத கூதியெல்லாம் கிழிச்சு சிறையில போட்டு வேணாமா? கொண்டு போய் இவன் ஒரு சிறையில் ஆடா தனியா நான் படுத்துக்கிற மெத்த அவளை கூட வேண்டாம் முருகா, நம்மளால முடியாது. ஏன்னா உள்ள மெத்தக்குது என்ன ஆகுதுன்னு காட்டி விடு. மொட்டாட்டே ரொம்ப அழகாக்குறாங்க. சிறுசாலை நீ இவங்கிட்ட அடிபடி சாவறீங்க. நல்ல உடம்பு அறிவிச்சு இது சிறை. இந்த நோட் சிறை அந்த நோட் சிறை 2 பேரும் சிறையில போட்டோம். ஆமா. சரி சாமி இதான் சிறை. ஏன்டா சிறை சிறைன்னு கிடைக்கு? கொக்கி போட்டு இருந்தால சிறகுறேடா மம்முட்டி பூண்ட. நீ அடுத்தாலும் சொல்லு, சிறைன்னு கூட சொல்லாத. பைத்தியமா எனக்கு சிறடா விடிய விடியா. சரிடா ஆரோ போதும். அப்ப நான் இந்த ராணி கூட மாட்டேன். என்னடா இது ஏடா சுருடையாட்டு ஊழ ஓடுது. மார்ச் 5ஆம் தேதி கொஞ்சம் பார்த்து அதுக்கு மேல சாவ சொல்றீங்க. அதுக்கான இருக்குது, இன்னும் வருஷம் இருக்குது. ஆமா. அது அதனால இப்ப ஈஸியா ஜெயில முடிச்சிட்டோம். தேவேந்திரனே முடிச்சிட்டோம். இன்னும் ஓட்டுங்கிறோம். யாரு தேவனோட பையன் இல்ல பையன் இருக்கான். அவன் நான் சிறையில போட்டு அமுச்சு விட டெம்போல உள்ள தூங்கிட்டு இருக்கான். போட்டு அனுப்பிச்சியா? அவனோட அழகான பையன். அவன் ஒண்ணு விட்டுட்டான் சாமி. இப்ப
அது இல்ல அவ தூக்கத்துல கூட அதனால இது எல்லாரும் சீனப்படுத்தணும். இன்னும் ஒருத்தங்களும் ஏன் அந்த அம்மா மட்டும் முகத்திலே முடிக்கணும் இப்படி படுத்துக்கிச்சு அது முகத்தை முடிக்கிறது அசிங்கமாக இருக்கணும். இத்தனை வருஷமா என்கிட்ட பொழைக்கிறியா ஆடு பார்ப்பாங்க. அதனால ரெண்டு பேர் தேவாலயம் தேவாலயம் சிறப்பிட்டோம். இன்னும் ஒருத்தருக்கிறோம் கோழி கோமாளி அழுத்து கூட உம்மால என்னடா டேய் டேய் புருகா அங்க போடா டேய் 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 என்னடா அங்க உம்மா யார்கிட்ட வந்து பேசுற ஏண்டா இந்த ஊர்ல வந்து கோமாளி விடி விடி கூத்தானோ கோழிக்கு தூக்கிட்டு போய் கேவல பேச மாட்டாங்க யார பாத்துற கோழி இவன் முட்டி என் கையை பிடிக்காத இருந்தானா பிடிச்சு மேய்ச்சிருப்பேன். நான் உன் கையை பிடிச்சேன், நீ என் காலை பிடிக்கல. ஒன்னும் சொல்லப்பா, கோழி பிடிச்சி கோமன்னா ஒன்னும் இல்ல. அந்த எம்பெருமா மாயக்கணங்கிறான அவனுடைய ஆழ்வார் கேட்ட பார்க்கலாம். கோழி குஞ்சு தூக்கி போதுல அது அவனுக்கு ஒரு பேரு கோழி குஞ்சு கோமம். அவனை சும்மா விடுறாங்க ஐயோ பையன் அம்மா நல்லவன ரொம்ப நாளைக்கு நாட்டில் விட மாட்டேங்கிறான். அவன் அழிச்சு போடுறான். அந்த கண்ணனை அடிச்சு போட்டுட்டு துபாரை இறக்கு செய்யும் பாலாவி சூழலுக்கு அவனை சிறையில் அடைத்து விட்டார். அதனால தேவலோகத்தை விட்டு கைலகிரி போய் பார்ப்போம். கன்னியா தேவி அந்த மாதாவி சூரனாகப்பட்டவர் நம்மளை அடித்து ஒழித்து செய்யாத சித்திரம் எல்லாம் செய்து சிறையில் அடைச்சிருக்கிறான். பொய்யுறவத்தை விட்டுட்டு இப்ப மெய்யுறவத்தோட நம்ம வந்திருக்கிறோம். என்ன செய்வது? தன்னம் தனிமாக. ஆமா, யாரு? தேவேந்திர மன்னா, தேவரசுரா மேல்மே தாங்கிய மன்னா ஈஸ்வரா. தேவேந்திர மன்னா, என்னப்பா பார்வதி என்னப்பா பார்த்தா ஒரு மாதிரி என்ன காரணம்? ஏனென்றால் யாரோ தெரியவில்லை, ரத்னாபுரி கோட்டை ஆண்டு வரக்கூடிய வாதாபி சூரனா, அந்த சூரனாகப்பட்டவர் வந்து எங்களை ஆயிரக்கணக்கான அடி அடிச்சுட்டான். அப்படியா? உண்மைதான். அடியான அடி அடித்து உதயான உதவி உதைத்து செய்யாத சித்திரவாதிகளா செய்து எங்களை சராயில போட்டான். அப்படியா? என் நாட்டுக்கு வந்தா நம்ம கை தொடுவான், நான் சும்மா விடுவனா? கையெல்லாம் ஒன்னும் தொட மாட்டான். சாப்பிட்டு எடுத்து 4 அடி அடிச்சிருப்பான். தேவேந்திர மன்னா, உண்மைதான். உனக்கு ஏற்பட்ட நிலைமை தான் எனக்கும் ஏற்பட்டிருக்குது. அப்படியா? ஆமா. ஆகையாலே யாரப்பா அது? ஏன் விஜய் வாதாபி சொன்னா என்னவா இனாதி சொன்னா? ஆமா, இது எங்க பார்த்த மாதிரி அப்படி எலும்பு எண்ணி போடுவோம்டா. உன்னை என்றாடா டேய், எலும்பு எண்ணி போடுவேன். என்னடா ஆர்மி? ஏய், ஆறு நானா? ஆறு தெரியுமா? அவசரத்துல வர நல்லா வட்டியாகும். ஆறு தெரியுமா? நானு ஆறு அடி. ஆறு தெரியுமாடா? ஆறு அடி. பவானி யாரு தெரியாது? ஏய், யார் நீ? நீ யாரா? நானா? நீ யாரா? புள்ளகாமையும் புள்ளகாம். நான் கூட வாதாபி சொன்னா மறுபடியும் அடிக்கிறதுக்கு வந்துட்டான்னு நினைச்சேன். ஏய், நாலகுடி நாடு என்ன தெரியுமா? என்ன நாடு? தொப்பலாம் குறிச்சி தொடரடிக்கு பட்டணும். கிராமம்? கிராமம் தூத்துக்குடி. தூத்துக்குடி மாவட்டம் தான். கிராமம் இல்லையா? நீ என்ன குளம்? தாரமங்கலத்து தெப்ப குளம். உளுந்து செத்து போய் குளத்துலயா? சாவலான்னு தான் போறேன். ஏய், என் உடம்பு பார்த்தா உனக்கு தமாஷா இருக்குதா? வாடாங்க ஆளே அவனை பாரு. என்னடா ஆளு நம்ம கோமாளியா இருக்குது? சும்மா கிடைச்சு எட்டு கோமாளி சும்மா கிடைச்சுன்னு மாட்டிட்டானு. ஏங்க என்னையும் பயந்துட்டு டீ கிடைக்கும். சலகண்டாபுரமே போயிருப்பா சண்டால உன்னால. தூரம் தான் வந்துட்டாரு.
சொல்லி என்னையும் பயந்துட்டு ஓடுறான் இவன் எப்படியா பண்ண மண்டை புண்டியா இருக்கும். ஆளே அவனை பாரு முடிக்கிறான் பாரு அப்படியே சும்மா வரதா எடுத்து மாட்டிட்டு வந்துருவியா உள்ள அண்டா நோண்டானா குண்டாவுக்கு கீழே தள்ளுறாங்கன்னு பாட்டு பாடிட்டு வரான் ஆளே மகரையும் பாரு டேய் குஞ்சாடி ஒரு குஞ்சப்பா சிறிது நேரத்தில் ஒரு எலும்பை நம்ம வீதியை கிளப்பி கடைசி வெளியே வந்துடாதடா டேய் அதனால வாதாபி சூரனாகப்பட்ட நம்மளை செய்யாத சித்திரவாதிகளை அடித்து உதைத்து நாட்டை விட்டு விரட்டி விட்டான் இவர் அவரவர் வேலையை அவரவர் செய்ய முடியாது ஒரு படியலுக்கு பரவாமான ஒரு சிவபெருமானியா சிறைபிடித்து விட்டான் அதாவது யானை முதல் எறும்புக்கடை 86 லட்சம் ஜீவவேதங்களுக்கு படியலுக்கு என்ற பரமாத்தா நீங்க நீங்கள் இல்லை என்றால் யாருமே சாப்பிட முடியாது தாங்கள் பார்த்து படி அளந்தா மட்டும்தான் யாருமே உணவு உண்ண முடியும் அப்பேற்பட்ட சிவபெருமானியா அந்த வாதாபி சூரனாகப்பட்டவர் சிறைபிடித்து விட்டார் சரி உங்களையே நாட்டை விட்டு துரத்திட்டான் நாம் எங்க போவோம் இதற்கு என்ன வழி என்ன செய்வோம் இதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது ஒரே ஒரு வழி இல்ல நிறைய வழி இருக்கு என்னுடைய மைத்துனாகப்பட்டவர் வைகுந்த வாசன் கண்ணன் பரந்தாமன் இருக்கிறார் உண்மைதான் அவர்களை அழைத்தால் அவரால நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படியா ஆமா அவன அதாவது கோபால கண்ணனை அழைத்தார் இதற்கு ஒரு வழி கிடைக்கும் முடிச்சு போச்சு சம்பளம் கொடுனா அதுக்குதான் கூப்பிட்டேன் நீ தானே கூப்பிட்டீங்க பைத்தியக்காரா உன்னையும் கூட கூப்பிட்டாங்க கோயிந்தானா நான் தான் கோயிந்தேன் இந்த கோயில் இல்லப்பா அந்த கோயில் வைகுண்ட கோயில் திருப்பதியில் இருக்கிற கோயில் கூப்பிடுறோம் ஏ ஸ்ரீவந்த நாராயண கோவிந்தா என்னன்னா உனக்கு பிரச்சனை நீ தானே சீமன கடைக்காரன் கோயிந்தாங்க யாருக்கும் தூக்கம் வருது ஏன்னா உனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது நானும் போய் படுக்கிறேன் ஏய் எங்க போற கோயிந்தன் இந்த பக்கம் போ ஸ்ரீவந்த நாராயண கோவிந்தா சரி ஏன்னா அப்படி அக்கா போற அட்டூழியத்துல இருக்கிற நீ சரி இதோ கோயிலை நினைத்து பரந்தாமன் நினைத்து தோத்திரம் செய்யும் போது இதோ ஆழ்வார் சத்தம் கேட்கிறது ஆயக்கண்ணன் கோபாலக்கண்ணன் இழைத்தோம் உண்மைதான் கருடாழ்வார் சத்தம் கேட்கிறது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே துளசி வாசம் வீசுகிறது அதனால் மாயவராகப்பட்ட வந்து கொண்டிருக்கிறார் சற்று நேரம் எதிர்கொண்டு பார்ப்போம் அதே சமயத்தில் தேவூர் பசங்களெல்லாம் குடுக்கு தேவலங்கெல்லாம் எடுக்கு அப்படி என்று நந்தநந்தனன் நாராயணன் கேசவாகனன் திருமால் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய கோபால கண்ணன் சமைக்கு தருப்பா